ஹலோ காய்ஸ், நமக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் 2 kg ஆர்டர் கிடச்சிருக்குங்க. ரொம்பவே ஹாப்பியாக இந்த கேக் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லேயர்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும் இல்லையா, கீழே ஒட்டணுன்றதுக்காக கொஞ்சமாக கேக் வந்து போர்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே சுகர் சிரப் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அதிகமாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது, பிஞ்சு பிஞ்சு போயிடும் கேக்கு. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணிடணும். சுகர் சிரப்பு அதிகமாகவும் சேர்த்திடக்கூடாது, சுகர் சிரப்பு கம்மியாகவும் சேர்த்திடக்கூடாது. வெனிலா கேக்குக்கு நார்மலாக 7 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 8 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். ஆனால் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படின்றதுனால இதில் கொக்கோ பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்படின்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதிகமாக இதில் சுகர் சிரப் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூஸியாகவும் இருக்கும், அதே சமயம் அதிகமாகவும் போகாது. நம்ம டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சு நம்ம எல்லாமே அளவு எடுத்து பண்ணோம் அப்படின்னா கேக் பர்ஃபெக்டாக வரணும். நீங்களும் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்பயுமே வந்து செர்ரி க்ரஷ் சேர்த்துவாங்க. நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து என்கிட்ட இருக்கிறது, அதனால தான் நான் அதை வந்து சேர்த்துக்கிறேங்க. மேலே இருக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் இல்லைனா இதோட கண்டினியூ வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேல் லேயர் வந்து நான் 2ஆக தான் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 2 இது தான். ஏன்னா ஸ்கொயராக இருக்கிறனால வந்து நம்ம லேயர் போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ 2 லேயர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். க்ரீமை வந்து நான் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த கேக்கோட மேல் பாட்டை வச்சுட்டு சுகர் சிரப் மேலேயும் கண்டிப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது 2 லேயர் இல்லையா. இதையும் க்ரம் கோட் முடிச்சுட்டு நான் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேங்க. இது 1 hour செட் ஆனால் தான் நமக்கு டிசைன் கொடுக்குறதுக்கு சூப்பராகவே வரும். என்ன டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்றது எனக்கு க்ரம் கோட் கொடுக்குற வரைக்குமே ஐடியாவில் இல்லை. எது வருதோ கையில் கிடைக்கிறதோ பண்ணிடுவோம். ஏன்னா கஸ்டமர் வந்து என்ன வேணால் போட்டுக்கோ, எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்க என்னோட ஃப்ரெண்டு தான், அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இவங்கள்ட்ட நான் கேட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டெல்லாம் தெரியாது. என்னோட செகண்ட் பேபி ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் கொண்டாட போகிறேன், எனக்கு 2.5 கிலோவில் இல்லைனா 2 கிலோவில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இப்போ 2 கிலோவில் தான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயரே பண்ணுறோம், இல்லைனா ரவுண்ட் பண்ணால் ரவுண்டே பண்ணியிருக்கோம். ரெண்டையும் கலந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இப்போது ஸ்கொயரையும் ரவுண்டையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புதுசாக பண்ணிட்டு இருக்கேங்க. கீழே இருக்கிறது 1.5 kg, மேலே இருக்கிறது 1/2 kgயில் வருங்க. இது மாதிரி 2 kgயில் நான் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக நான் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ரவுண்ட் வித் ஸ்கொயர் கேக்கில் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், எப்பயுமே நீயே தான் கேக் பண்ணிகிட்ருக்கேன், இந்த தடவை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேங்க. சரி, ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல இவ்வளோ எல்லாரும் பண்ணி முடிச்சிருப்பாருன்னு கொஞ்சம் எட்டி வந்து பார்த்தா, ஐயோ எனக்கு கேக் டிசைனே வரல, என்னன்னு தெரியல, எனக்கு மறந்து போச்சு, நீயே வந்து பண்ணிவிடு அப்படின்னு சொல்லாருங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை வந்து டிசைன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இது நல்லாவே இல்லைங்க, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் நார்மலாக எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஐசிங் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் ப்ரஷ் வச்சு நம்ம கோடு கோடாக பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த டிசைன் இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேக் வந்து கெட்டு போயிடும். அதனால் நம்ம வேறு எதுவுமே பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாசில் வச்சுருக்கிறதோடையே வந்து க்ரீம் அப்ளை பண்ணி நம்ம ரெகுலராக ஐசிங் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நான் ஐசிங் கொடுத்துட்டு ஆயில் ப்ரஷ் வச்சு பண்ணிட்டேங்க. கீழே வந்து ஒயிட் கலரில் வந்து மணி வச்ச மாதிரி டாட்டாக வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். மேலே இருக்கிற லேயரையும் எதுக்குங்க வீடியோ எடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐசிங் கொடுக்குறத வீடியோ எடுக்கலை. ஸோ வந்து இந்த ஒயிட் காம்பினேஷன் வித் எல்லோ கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலரும் கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இது வரைக்கும் பண்ணாத கலரில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேங்க. பட் எல்லா கலருமே நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொக்கோமெலன் தீம் கேக் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது 2 லேயர் அப்படின்றதுனால நடுவில் வந்து பைப் மாதிரி நான் சொருவிக்கிறேங்க. நடுவில் க்ரீம் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சாக்கோ சிப்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து நான் மேலே லேயர் பண்ணிக்கிறேன். இதுக்கும் சுற்றி ஒரு மணி மாதிரி ஒரு சின்ன சின்ன நாசல் வச்சு ஒரு லேயர் போட்டு சுற்றியும் கவர் பண்ணுறதுக்காக எல்லோ க்ரீமை வச்சு அதே நாசில் வச்சு நம்ம பார்டரும் கொடுத்துக்கிறேங்க. சுகர் சிரப்பு எல்லாமே சேர்த்து சூப்பராக பண்ணணும். சுகர் சிரப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா டபுள் லேயர் வைக்கும்போது சுகர் சிரப்பு வெளியில் லீக் ஆகிடும். அதை நம்ம செக் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. இதுக்கு மேலே என்னடா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் சுகர் பால் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் தூவி விட்டுட்டு அதை மேலே டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாக்லேட் துருவி போட்டிருக்கிறது மேலே இது ஒட்டலை, அதனால் நான் டேப் பண்ணிக்கிறேன். மேலேயே ஒரு டாப்பரும் வச்சு இந்த கேக்கை நான் முடிச்சிட்டேங்க. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேலமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி கேக் பண்ணி கொடுக்கணுமா, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய். இந்த கேக் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.